நெய்யின் சுகந்த மனம் மெதுவாக சமையலறையிலிருந்து வெளிவந்து வீடு முழுவதும் பரவியது. அன்னபூரணி நெற்றியில் துளிர்த்த வியர்வையை கைத்துண்டால் துடைத்தபடி ஹாலில் வந்து அமர்ந்தாள். என்ன பூரணி, பட்சணெல்லாம் தடபுடலா இருக்கு. வேலையை முடிச்சிட்டியா? இன்னும் ஏதாவது செய்ய போறியா? எல்லாம் முடிஞ்ச மாதிரி தாங்க. இன்னும் தேன் குழல் மட்டும்தான் செய்ய வேண்டியிருக்கு. அதை முடிச்சிட்டா அவ்வளவுதான். எனக்கு ஒரு காஃபி தர முடியுமா? மகனும் மருமகளும் வர்ற ஜோரில் என்ன மறந்துட்டியே கிண்டலாக கூறினார் சுப்பிரமணிய குருக்கள். என்னை கலாட்டா செய்யலைன்னா உங்களுக்கு பொழுதே போகாதே. சிறு முறுவலுடன் கூறியபடியே காஃபி கலக்க சென்றாள் அன்னபூரணி. சுப்பிரமணிய குருக்களுக்கு 52 வயது. சென்னை மாநகரத்தில் உள்ள அம்மன் கோயில் அர்ச்சகர். அன்னபூரணிக்கு வயது 47. அவர்களின் ஒரே மகன்தான் பரத்வாஜ். கம்ப்யூட்டர் இன்ஜினியர். டெக்சாஸில் வேலை பார்க்கிறான். லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான். சிறு வயதிலேயே மிகச் சூட்டிகையானவன் பரத்வாஜ். குடும்பம் ஏழ்மை நிலையில் இருப்பது தெரிந்து தான் நன்றாக படித்தால்தான் குடும்பம் முன்னேற முடியும் என்பதை உணர்ந்து எப்போதும் பாட புத்தகமும் கையுமாக அலைவான். வகுப்பில் எப்போதும் அவன்தான் முதல் மாணவன். +2வில் பள்ளி அளவில் முதல் மதிப்பெண்ணும் மாவட்ட அளவில் 3வது இடத்திலும் வந்தான். இன்ஜினியரிங் கல்லூரியில் சேர்த்து விட்டாலும் அந்த 4 ஆண்டுகள் படிப்பு முடிவதற்குள் சுப்பிரமணிய குருக்கள் மிகவும் திண்டாடித்தான் போய்விட்டார். பேங்க் லோன் கிடைச்சிருந்தாலும் கல்லூரி கட்டணம் போக மீதி செலவுகளான புத்தகம், உணவு, விடுதி கட்டணம் என எல்லாவற்றுக்கும் பல இடங்களில் கடன் வாங்கியும் இருந்த ஒரே ஓட்டு வீட்டையும் விற்று சமாளித்தார். எப்படியோ ஒரு வழியாக நல்ல மதிப்பெண்ணுடன் பரத்வாஜ் இன்ஜினியரிங் முடித்தான். அதற்கு பின் சென்னையில் உள்ள ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் அப்ரண்டிஸாக சேர்ந்தான். 2 வருட பயிற்சிக்கு பின் பணி நிரந்தரம் செய்யப்பட்டு நிறுவனத்தின் டெக்சாஸ் கிளைக்கு பணிமாற்றம் செய்யப்பட்டான். கண்காணாத இடத்திற்கு போய் மகன் சாப்பாட்டிற்கு கஷ்டப்படக்கூடாது என்று மகனுக்கு உடனே கல்யாணத்திற்கு வரன் பார்க்க ஆரம்பித்தாள். படிக்கும் காலத்தில் பரத்வாஜுக்கு ரசம் சாதம், தயிர் சாதம் தான். பல நேரங்களில் தொட்டுக்கொள்ள பொரியல் கூட இருக்காது. ஊறுகாயை தொட்டுக்கொண்டு சாப்பிடுவான். குருக்களும் அவர் மனைவியும் தாங்கள் சாப்பிடாமல் கூட இருந்து விடுவர். ஆனால் மகனுக்கு எப்படியாவது எதையாவது 3 வேளையும் சாப்பிட கொடுத்து விடுவர். பரத்வாஜும் இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு அடம்பிடிக்காம கிடைச்சதை சாப்பிட்டு படிப்பு ஒன்றையே ஒரு தவம் மாதிரி மேற்கொண்டிருந்தான். பணி நிரந்தரம் செய்யப்பட்ட உடனே திருமணம் நடந்ததால் அதுவரை அவனுக்கு வந்திருந்த உதவி பணத்தில் வங்கியில் படிப்பு லோனுக்காக பெற்றிருந்த கடனை அடைத்துவிட்டு மீதி சேர்த்து வைத்திருந்த பணத்திலிருந்து தான் திருமண செலவுகளை மேற்கொண்டனர். மருமகள் சிந்துஜாவும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவள் தான். அவள் அப்பா ஒரு ஓட்டலில் சமையற்காரர். +2 முடித்திருந்தாள். மேற்கொண்டு படிக்க வசதி இல்லாததால் ஒரு சிறு நிறுவனத்தில் வேலைக்கு சென்று கொண்டிருந்தாள். அவளுக்கு பின் 3 தங்கைகள் படித்துக் கொண்டிருந்தனர். சுப்பிரமணிய குருக்களுக்கும் அன்னபூரணிக்கும் ஒரே எண்ணம்தான். ஒரு ஏழை குடும்பத்து பெண்ணை தான் மனம் முடிக்க வேண்டும் என்று. வரதட்சணை, நகை, சீர் எதுவும் கேட்காமல் இவர்களே திருமண செலவுகளை செய்து திருமணத்தை முடித்தனர். திருமணமான ஒரே வாரத்தில் பரத்வாஜ் சிந்துவுடன் டெக்சாஸ் சென்று விட்டார். போன பதில் அவ்வப்போது போன் செய்து பேசிக்கொண்டிருந்த மகனும் மருமகளும் அதற்கு பின் மாதம் ஒரு முறை, 2 மாசத்துக்கு ஒரு முறைன்னு பேசலாயின. டெக்சாஸ் சென்ற பின் பரத்வாஜ் ஒரு முறை கூட பணம் அனுப்பவில்லை. முதல் மாதம் சம்பளம் வாங்கியுடன், அப்பா இங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி வீட்டுக்கு ஃபர்னிச்சர் வாங்கணும். இங்கே கார் இல்லாமல் இருக்கவே முடியாது. அதனால் ஒரு 2 மாதம் கழித்து பணம் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சுப்பிரமணிய குருக்கள், நீ அங்கே வேண்டியதை செய்துக்கப்பா. இங்கே எங்களுக்கு என்ன பண்ண முட, நாங்கள் 2 பேர் தானே, சமாளிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். அதற்கு பின் பரத்வாஜிடம் வந்து பணம் பற்றி எந்த பேச்சும் வந்தது கிடையாது. சுப்பிரமணிய குருக்களுக்கும் அன்னபூரணிக்கும் மகன் பணம் அனுப்பவில்லையே என்ற கவலை எல்லாம் இல்லை. அவன் நன்றாக இருந்தால் அதுவே போதும். பட்டினி அவர்களுக்கு பழக்கம் தானே. 2 ஆண்டுகளுக்கு பின் மகன் இதோ இப்போதுதான் சென்னை வருவதாக போன் செய்திருந்தான். அதற்குத்தான் அன்னபூரணி தடபுடலாக பட்சணங்கள்லாம் செய்து அமர்க்கலப்படுத்தி கொண்டிருக்கிறாள். அன்னபூரணியிடம் மகன் போனில் பேசும்போதெல்லாம், அம்மா இங்கே சொர்க்கம் மாதிரி இருக்குமா, பெரிய வீடு, தோட்டம் எல்லாம் இருக்கு. வீடு பெருக்க, பாத்திரம் தேய்க்க, துணி துவைக்க எல்லாத்துக்கும் மிஷின். நீங்கள் 2 பேரும் இங்கேயே வந்து எங்கள் கூட தங்கிடுமா, அங்கே என்ன இருக்கு அப்படின்னு கூப்பிடுவோம். அப்பா கோவிலை விட்டுட்டு வருவார்னு தோணலப்பா, நீ சென்னை வரும்போது இது பற்றி பேசலாம் என்று கூறி வந்தாள் அன்னபூரணி.
மகன் சொல்லி சொல்லியே அன்னபூரணிக்கு அந்த ஆசை அடிமனதில் தங்கிவிட்டது. எப்போதும் சுப்பிரமணிய குருக்களிடம் வாயோயாமல் கூறத் தொடங்கிவிட்டார். ஒரு மாசமாவது அங்க போய் அக்கடான்னு இருந்துட்டு வரணும். இப்போது மகன் வரும் தகவல் கிடைத்ததிலிருந்து அவளுக்கு கையும் மூடவில்லை, காலும் மூடவில்லை. எப்போது மகன் வந்து தங்களை அவர்களுடன் கூட்டி போவான் என்றே மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. பரத்வாஜ் வரும் என்று மீனம்பாக்கம் விமான நிலையம் சென்று அவர்களை கூட்டி வர வேண்டும் என்றுதான் அன்னபூரணிக்கு ஆசை. ஆனால் பரத்வாஜ், அம்மா நீங்க சிரமப்பட வேணாம், கிளியரன்ஸ் முடிய நேரமாகும், அதனால நாங்களே வந்துடுறோம் என்று கூறிவிட்டதால் வீட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் குட்டி போட்ட பூனை மாதிரி நடந்து கொண்டிருந்தாள். காலையிலிருந்து சாப்பிடாம இருவரும் காத்திருக்க ஒருவாறு மாலை 3 மணிக்கு வந்து சேர்ந்தனர் பரத்வாஜும் சிந்துவும். ரெடியாக வைத்திருந்த ஆரத்தியை சுற்றி வீட்டுக்குள் அழைத்தாள் அன்னபூரணி. இருவரும் ஏற்கனவே சிவந்த நிறம், இப்போது இன்னும் நன்கு சிவந்து அழகாக இருந்தனர். பெருமை பிடிபடவில்லை அன்னபூரணிக்கு. சுப்பிரமணிய குருக்கள் காலையிலிருந்து அம்மா சாப்பிடாம உங்களுக்காக தான் காத்திருக்கா, வாப்பா ஒரு வாய் சாப்பிடலாம். இல்லப்பா நாங்கள் சிந்து வீட்டிலே சாப்பிட்டோம், அம்மா உன் கையால் ஒரு வாய் காஃபி கொடுமா, அது போதும். அப்போதுதான் அவர்களுக்கு உரைத்தது. அவர்கள் கையில் லக்கேஜ் எதுவும் இல்லாதது. சிந்து தன் கையில் வைத்திருந்த துணிப்பையை மாமியாரிடம் கொடுத்தாள். அதில் சில சாக்லேட் வகைகளும் ஒரு புடவை, ஜாக்கெட், வேட்டி துண்டும் இருந்தது. அன்னபூரணிக்கு பசியில் மயக்கமே வரும் போலிருந்தது. பார்த்து பார்த்து சமைத்து வைத்திருந்த அத்தனை உணவுகளும் சீண்டுவாரற்று அங்கே கிடந்தது. காஃபி சாப்பிட்ட சிறிது நேரத்தில், சரிப்பா நாங்கள் கிளம்புறோம், அங்கே சிந்து வீட்டில் தங்கிக்கிறோம், நான் அடிக்கடி வந்து பார்க்குறேன், 1 மாதம் லீவ் இருக்குல்ல சொன்ன வரை கிளம்பி விட்டான் பரத்வாஜ். மறக்காமல் மாமியார் செய்து வைத்திருந்த பட்சணங்களை எடுத்துக்கொண்டு கூடவே கிளம்பி விட்டாள் சிந்து. இவர்கள் இருவரும் அதை ருசி கூட பார்த்திருக்கவில்லை. இருவருக்கும் மிகவும் வருத்தமாக இருந்தாலும் சுப்பிரமணிய குருக்கள் வெளியில் எதையும் காண்பித்துக் கொள்ளவில்லை. அன்னபூரணி அவர்கள் கிளம்பியவுடன் மனம் தாழாமல் புலம்பி தள்ளிவிட்டாள். ஒரே பையன்னு ஆசையா வளர்த்தோம், இப்ப அவன் யாரோ மாதிரி வந்து 1/2 மணி நேரத்துல ஓடுறான், எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்குங்க. குருக்கள் தான் அவளை பலவாறு தேற்றி சாப்பிட வைத்தார். 2 நாட்கள் கழித்து மறுபடியும் வந்த பரத்வாஜ் அப்பாவிடம் தனியாக பேசினான். அப்பா, சிந்துவுக்கு அவ அம்மாவை டெக்சாஸ்க்கு கூட்டிட்டு போய் 1 மாசம் கூட தங்க வச்சுக்க ஆசைப்பா. அவ அம்மாவும் பாவம், சின்ன வயசுல இருந்து குடும்பம் குழந்தைங்கள்னு உழைச்சி ஓடாயிட்டா. அதனால அவங்கள நாங்கள் இப்போ கூட்டிட்டு போக போறோம். நீங்க எல்லாத்தையும் சரியா புரிஞ்சுப்பீங்க, அதனால தான் உங்ககிட்ட சொல்றேன். அம்மாவுக்கு எப்படியாவது சொல்லி புரிய வைங்கப்பா. அப்புறம் சிந்துவுக்கு தனி கொடுத்தனமா இருக்கிறது தான் பிடிச்சிருக்குப்பா. நீங்களும் அம்மாவும் அங்கே வந்தா ப்ரைவசி இருக்காதுன்னு நினைக்கிறாப்பா. அம்மாவுக்கும் அவளுக்கும் ஒத்து போகாதுப்பா. நீங்கள் அங்கே வந்தால் அவள் உங்களை உதாசீனப்படுத்திடுவாளோன்னு தான் எனக்கு பயமாக இருக்குப்பா. அதனால் நீங்கள் ஃபோன் கூட செய்யாதீங்க, நானே அப்பப்போ சமயம் கிடைக்கும் போது உங்களுக்கு ஃபோன் செய்கிறேன். அதோடு டெக்சாஸுக்கு கிளம்பும் அன்று தான் இருவரும் வந்து 5 நிமிடம் இருந்து விடை பெற்று கிளம்பினார். அன்று இரவு, என்னங்க நான் உங்களுக்கு வாழ்க்கப்பட்டு வந்ததுலேருந்து எதுக்கும் ஆசைப்பட்டதில்லை, ஆனால் நம்ம பையன் வெளிநாட்டுக்கு போனதுக்கப்புறம் 1 மாதம் ஆச்சோ அங்கே போய் இருக்கணும்னா ஆசைப்பட்டேன். அதுவும் இப்போ இல்லை, வாங்க தூங்கலாம். நீங்களும் 4 மணிக்கு எழுந்து குளிச்சு கோயிலுக்கு போகணும். 2 மாதங்கள் உருண்டோடிய பின் டெக்சாஸில் ஒரு நாள், என்னங்க டாக்டர் நான் மாசமாக இருக்கிறத உறுதி செய்துட்டாரு, எனக்கு விதவிதமாக சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. எங்கள் அம்மா நான் இப்போத்தான் 1 மாதம் உங்கள் கூட இருந்தேன், மறுபடியும் அப்பாவையும் தங்கைகளையும் விட்டுட்டு வர முடியாதுன்னுட்டாங்க. எனக்கு சாதாரணமாக தினப்படி சமையல் தாங்க தெரியும், இப்போ நான் என்னங்க செய்கிறது? நம்ம வேணும்னா ஒரு சபையை கறியை வேலைக்கு வச்சுக்கலாமா அப்படின்னு சிந்து கேட்க ஆரம்பித்தா பரத்வாஜ்கிட்ட. இங்கே அப்படிலாம் சமையலுக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்களே, அப்போ என்ன செய்கிறது? பேசாமல் உங்கள் அம்மாவை வரவழைச்சா என்னங்க, பிரசவம் முடிகிற வரை இங்கேயே இருந்து எனக்கு வேண்டியதை சமைச்சு போட்டுமே. அப்பா 1 மாதம் வர வேண்டுமானால் கோயிலை பார்த்துக்கா வேறு ஆளை ஏற்பாடு செய்துட்டு வருவார். ஆனால் அதுக்கு மேலே முடிக்க விடலை சிந்துஜா. அவர் எதுக்கு இங்கே வரணும்? உங்கள் அம்மா மட்டும் வந்தால் போதும். நீ தானே நமக்கு ப்ரைவசி வேணும்னு சொல்லுவேன், இங்கே வந்தால் சரிப்படாதுன்னு சொன்னேன், இப்போ கூப்பிட்டா எப்படி வருவாங்க? அதெல்லாம் இங்கே வர்றதுக்கு முன்னால் உங்கள் அம்மாவுக்கு இங்கே வர்றதுன்னா ரொம்ப ஆசை. சாப்பாட்டுக்கே லாட்ரி அடித்த குடும்பம் தானே, இங்கே வந்தால் 3 வேளையும் நல்லா சாப்பிட்லாம்ல, நீங்கள் ஃபோன் பண்ணுங்க நான் சொல்கிறேன். சிந்துஜா பேசுவது ஒன்றுமே பிடிக்கவில்லை பரத்வாஜுக்கு. சரி, நல்ல செய்தியை டாக்டர் சொல்லியிருக்கார். புதுசாக கட்டப்பட்ட அம்மன் கோயிலுக்கு போன வாரம் கும்பாபிஷேகம் நடந்ததில்ல, அங்கே போய் சாமி கும்பிட்டு வரலாம், வந்து மீதியை பார்த்துக்கலாம்.
இவர்கள் போனபோது சற்று கூட்டமாக இருந்தது. அப்போதுதான் அம்மனுக்கு அலங்காரம் முடித்து திரை விலகி தீப ஆராதனை காட்டப்பட்டது. கண்களை மூடி கை குவித்து இறைவனை வணங்கி கண்களை திறந்தால் தீப ஆராதனை தட்டுடன் அருகில் வந்த குருக்களை பார்த்து அதிர்ந்தான் பரத்வாஜ். அங்க நிற்பது யாரு? அப்பாவா? கண்ணை கசக்கி விட்டு பார்த்தான் பரத்வாஜ். அப்பான்னு அவனையும் அறியாமல் வாய் முணுமுணுது. கொஞ்சம் இருப்பா, இதை வரேன். அங்கிருந்த வேறொரு குருக்களிடம் ஏதோ சொல்லிட்டு வந்த அப்பா, அதோ அதுதான் நம்ம குவார்ட்டர்ஸ், வாங்க போகலாம். குருக்கள் முன்னே நடக்க பேச்சற்று பின்தொடர்ந்தனர் இருவரும். வீட்டில் இவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்ற அன்னபூரணி, சென்னையில் அப்பா வேலை பார்த்த கோயில் தர்மகத்தாவோட பொண்ணும் மாப்பிள்ளையும் இங்கே தான் இருக்காங்க. அவங்க கட்டின கோயிலுக்கு பூஜை விதிமுறைகள் தெரிஞ்ச தலைமை குருக்கள் வேணும்னு அப்பா கிட்ட கேட்டாங்க. தர்மகத்தாவும், நீங்கள் டெக்சாஸ்க்கு கிளம்புங்க, நான் வேற ஆளை இங்கே வச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்பாவும், சென்னையில் நமக்கு யார் இருக்கா, தெய்வ கைங்கரியத்தை எங்கேருந்து செஞ்சா என்னன்னு புறப்பட சொல்லிட்டார். இங்கே அப்பாவுக்கு மாத சம்பளம் 1,00,000 ரூபா. கடகடவென கூறி முடித்தாள் அன்னபூரணி. அம்மா, உங்கள் மருமக தாய்மை அடைஞ்சிருக்கா. அவளுக்கு வாய்க்கு ருசியாக சாப்பிடணும்னு தோணுதான். அவள் அம்மா இப்போ வர முடியாத சூழ்நிலை. நீங்கள் 2 பேரும் எங்கள் கூட பிரசவம் வரையும் இருந்தால் போதும். அது சாத்தியப்படாதுப்பா. அப்பா பூஜை முடித்த மீதி நேரத்தில் இங்கே இருக்கிற வேத பாடசாலையில் வேதம் சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கு இங்கே இருக்கிறது தான் சௌகரியம். அம்மா, அப்பா வர முடியலன்னா பரவாயில்ல, நீ மட்டுமாவது வாம்மா. இல்லைப்பா, அப்பாவுக்கும் வயசாகுது, அவரை பார்த்துக்கிறது தான் என்னோட வேலை. அது மட்டும் இல்லாமல் தினமும் கோயிலில் பிரசாதங்களை செய்கிற வேலையும் எனக்கு கொடுத்துருக்காங்க. வேணும்னா நீங்கள் 2 பேரும் இங்கே தங்கிக்கோங்க, நான் வேண்டியதை சமைச்சு போகிறேன். இல்லைம்மா, இங்கே குவார்ட்டர்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது, இழுத்தான்னு பரத்துவாங்க. ஓ ஆமாம், உங்களுக்கு இங்கே ப்ரைவசி இருக்காதில்ல, அதை நான் மறந்துட்டேன். சரிப்பா, நான் தினமும் அவள் விருப்பப்படுறத சமைச்சு தரேன், நீ வந்து வாங்கிட்டு போ. இல்லைம்மா, என் ஆஃபீஸ் 1 கோடி, வீடு இன்னொரு கோடியில் இருக்குது, நீங்கள் இருக்கிறது வேற இடம், அதெல்லாம் கஷ்டம்மா. பரத்வாஜ், இவ்வளோ நாள் உனக்காக நாங்கள் 2 பேரும் வாழ்ந்தோம். பசியும் பட்னியுமா வந்து உன்னை ஆளாக்கி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தோம். ஆனால் கல்யாணம் ஆனவோட உனக்கு நாங்கள் தேவையில்லாத ஆளாக போயிட்டோம். கலங்கி நின்ன எங்களுக்கு தொப்புள் கொடி உறவு போனால் என்ன, வேற புதிய உறவுகளை ஏற்படுத்தி தரேன்னு கடவுள் இந்த புதிய பந்தங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்க. இனிமே அந்த பந்தங்களை எல்லாம் எங்களால் விட முடியாதுப்பா. ஆனால் உனக்கு எப்போ இங்கே வரணும்னு தோணுனாலும் நீங்கள் 2 பேரும் வரலாம். எங்களால் முடிஞ்சதை செய்கிறோம். இப்போ மதிய உணவு நேரம் நெருங்கிடுச்சு, நான் போய் பரிமாறணும். உங்களுக்கு எது வசதியோ அது மாதிரி முடிவெடுங்க. சாப்பாடெல்லாம் இருக்குது, எடுத்து போட்டு சாப்பிடுங்க. நான் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வரேன். அறக்க பறக்க கிளம்பினால் அன்னபூரணி. பெற்றவர்களின் அன்பை உணர முடியாமல் மனைவியின் சுயநலப்போக்கிற்கு அடிமையாகி அவர்களை உதாசீனப்படுத்தி இப்போது அதே அன்பிற்கு இங்கே பரத்வாஜ் சாய்வு நாற்காலியில் அமர்ந்திருந்த அப்பாவின் முகத்தை ஏறெடுத்தும் பார்க்க கூசி அங்கிருந்து தன் மனைவியுடன் தளர்ந்த நடையுடன் வெளியேறினார்.